பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன். என்னிடம் நீ எதிர்பார்க்கின்ற வாழ்க்கையை ஒருபோதும் கேட்காதே. அதற்கு பதிலாக உனக்கு பிடித்த வாழ்க்கையை தாருங்கள் என்று என்னிடம் கேட்டுப்பார். அங்கே கிடைக்கும் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாக சந்தோஷம், நிம்மதியும் நிறைந்த வாழ்வு உனக்கு கிடைக்கும். முதலில் நீ பொறாமையை வென்றுவிடு. நீ வெறுப்பு வைத்துள்ள மனிதர்கள் வளம் பெற்றால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது? ஆனால் நீயோ இந்த விதத்தில் சிந்திப்பது கிடையாது. கேடு செய்த அவர்களுக்கு மட்டும் நல்லதாகவே நடக்கிறது என்று ஏன் பொறாமை கொள்கிறாய்? அவனுடைய கர்ம பலன்களால் அது அவனுக்கு கிட்டியது. அவர்களைப் போன்றே பதவி, அதிகாரம், பணம், செல்வாக்கு எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவதால் உன்னை தேடி வரும் நல்லதை நீ தவற விடுகின்றாய். ஒன்றை புரிந்துகொள் குழந்தையே, உலகில் எல்லோரும் ஒரே வாழ்க்கையை வாழ முடியாது. அவரவருடைய கர்ம வினைகளின்படி அது மாறுபடும். அதே சமயம் உனக்கான நல்லதை யாராலும் தடுக்க முடியாது. இவ்வுலகில் நிறைய பேர் உன்னை விட மிகவும் துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். இருப்பதை வைத்து நீ மகிழ்ச்சி கொள். உனக்கு நலம் கிட்டும். நாமும் பாக்கியசாலிகள். நாமும் நலம் பெறுவோம். பெறுவதற்கு முயற்சி மேற்கொள்வோம் என்ற எண்ணத்தை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். எதையாவது ஒன்றை நீ இழந்தால் அதைவிட சிறந்த ஒன்று உன்னை வந்து சேரும். நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் நிச்சயம் ஒரு நாள் உனக்கு காட்டித்தரும். நம்பிக்கையோடு காத்திரு. மனதை அமைதியாக வைத்து கொள்ள பழகு. முடிந்த நிகழ்வுகளை எத்தனை காலம் நினைத்து கொண்டே இருக்கப் போகிறாய்? எல்லாம் மாறும். ஆனால் உடனே மாற்றம் வராது. சிறிது காலம் மட்டும் காத்திரு. நீ நினைத்து கூட பார்க்காத மகிழ்ச்சி உனக்கு காத்திருக்கிறது. மனிதன் ஏன் இறைவனாக முடிவது இல்லை? நம்முடைய மேதைத்தனம், சாஸ்திர ஞானம், பிரசங்கம் போன்றவை ஆத்மாவை பற்றியும் அதனுடைய இயல்பை பற்றியும் நமக்கு நன்றாக போதிப்பதால் நாம் அதை பற்றி அறிந்து கொள்கிறோம். இது ஆத்ம ஞானமல்ல, ஆத்மா பற்றிய அறிவு மட்டுமே. இந்த அறிவை நடைமுறைப்படுத்துவதுதான் ஆத்ம ஞானம். அதை நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் அதை தவிர வேறு எண்ணங்கள், ஆசைகள் மனதில் இருக்கக்கூடாது. பாவ காரியங்களில் ஈடுபடக்கூடாது. எந்த பந்தத்திலும் சிக்கி கொள்ளக்கூடாது. மனதில் எப்போதும் நிரந்தரமான அமைதி இருக்க வேண்டும். சூழல்களில் சிக்கி கவலைகளுக்கு இடம் தரக்கூடாது. ஒரு செயலை செய்தால் அந்த செயலுக்கான பலனில் பற்று வைக்கக்கூடாது. பலனை எதிர்பார்க்கவும் கூடாது. செய்யக்கூடாதவை என நமது சாஸ்திரங்கள் எவற்றையெல்லாம் தடை செய்கின்றனவோ அவற்றையெல்லாம் விளக்க வேண்டும். இதற்கு மேல் பாவ செயல்களை விலக்கி குருவின் பாதங்களில் பணிந்து கிடந்து தியானத்தில் மூழ்கி கிடக்க வேண்டும். இப்படியெல்லாம் செய்தால் ஆத்ம ஞானம் சித்திக்கும். அவனே இறைவனாகவும் முடியும். நாம் அப்படி இருக்க முடிவதில்லை. ஒரு நிமிடம் கடவுள் போல இருக்கின்றோம், மறுநிமிடம் மிருகமாகி விடுகிறோம். கடவுள் பாதி மிருகம் பாதி சேர்ந்து செய்த கலவைதான் மனிதர்கள். நீ எப்போதும் கடவுளின் குணம் கொண்டவனாக இரு. அதுதான் உனக்கு நல்லது. என்னிடம் இருந்து உனக்கு ஒரு ஆச்சரியமான பரிசு கிடைக்கப் போகிறது. வரவிருக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சி, ஆச்சரியங்கள் நிறைந்ததாக இருக்கப் போகிறது. இத்தனை நாட்களாக நீ அனுபவித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தையும் இன்று இரவோடு நான் தீர்த்து வைக்கப் போகிறேன். உன் காத்திருப்புக்கு கைமேல் பலனாய் நீ எதிர்பார்த்த ஒன்று நடக்கப் போகிறது. இந்த வாக்கை படிக்கும் போதிருந்தே உனக்குள் ஒரு உற்சாகம் தொற்றிக்கொண்டால் அது நிச்சயம் உனக்கு நடக்கப் போகிறது என்னும் அறிகுறிதான். தினமும் வாழ்க்கையில் புயல்தான் வீசுமா என்ன? சில நாட்களில் தென்றலும் வீசும். இப்போது உன் வாழ்வில் தென்றல் வருடி செல்வதைப் போல நீ நினைத்தது நடந்து உன்னை மகிழ்ச்சி கொள்ள வைக்கும். எல்லாவற்றையும் தான் ஆசைப்படுகிறேன், ஆனால் நிறைவேறுவதுதான் வேறாக இருக்கிறது என்கிறாயா? ஆசைப்படுவது நம் இயல்பில் ஒன்றுதான். ஆனால் அந்த செயல் நடைபெறுமா என்று உன்னுள் எழும் சலனம், சந்தேகம். அது நிறைவேற வந்தாலும் உன் சலன எண்ணத்தின் வெளிப்பாட்டால் தடைப்படுகிறது. இதற்கு என்னதான் செய்வது? முதலில் ஆசையில் தீர்க்கம் இருக்க வேண்டும். அந்த தீர்க்கத்தில் அதைவிட சிறந்தது என்ற வேறு சலனம் இன்றி இருக்க வேண்டும். எப்போது ஒரு எண்ணத்தில் தீர்க்கம் இருக்கிறதோ அந்த எண்ணம் சர்வ நிச்சயமாக உன் எண்ணத்தை புரிந்துணர்ந்த இறையாற்றல் வழியே ஈடேறும். ஆனால் நாமோ அந்த ஆசை என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தும் போதே இது நடக்குமா, நடக்காதா, நடந்தால் அப்படி இருக்கும், நடக்காவிட்டால் இப்படி இருக்கும் என்று உன் ஆசை என்ற எண்ண பிரதிபலிப்பை கூட நீ முழுவதுமாக சென்று அடைய விடுவது இல்லை.
அதிலும் நடக்கும் என்ற எண்ணத்தை விட நடக்காவிட்டால் என்ற எண்ணமே நம்மிடம் இருந்து அதிகம் வெளிப்படுகிறது. அது கூட நம் அறிந்த ரகசியம்தான். இது இயல்புதானே. இதை எப்படி கடந்து ஆசையை நிறைவேற்றிக் கொள்வது என்கிறாயா? அதற்கும் ஒரு வழி இருக்கிறது. உதாரணமாக, ஒரு வீடு கட்ட வேண்டும் என்பது உன் ஆசை என்று வைத்துக்கொள்வோம். நாமெல்லாம் இன்றைக்கு விற்கும் விலைவாசியில் வீடு கட்ட முடியுமா? அதையும் கடன் வாங்கித்தானே கட்ட முடியும். நமக்கு யார் கடன் தருவார்? அப்படியே தந்தால் கூட இன்றைக்கு இருக்கும் வருமானத்தில் எப்படி கடன் தொகையை கட்டுவது போன்ற எண்ணங்கள் வழியே வீடு கட்ட வேண்டும் என்ற அடிப்படை எண்ணத்திலேயே சலனத்தை தொடங்கும்போது அது வெறும் ஆசையாகவே இருக்கும். அல்லது நீ யோசித்தபடியே நீ விரும்பிய சிக்கல்களை எதிர்கொள்ள வைக்கும். அதுவே இத்தனை சதுர அடியில் வீடு, அதில் இந்த நிறத்தில் வர்ணம் பூசி, அந்த அறையில் அது, இந்த அறையில் இது, சமையல் அறையில் இந்த வசதி, இப்படி கட்டி முடிக்கப்பட்ட வீட்டில் என்ன செய்ய வேண்டுமோ அதை குறித்த உன் எண்ணம் இருக்குமானால் இங்கே அடிப்படையாக வீடு என்பதை கட்டி முடித்து விட்டீர்கள். அதற்கு அடுத்த நிலையை குறித்த எண்ணம்தான் இப்போது உன்னிடம் இருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இப்போது உன் எண்ணத்தின் தீர்க்கத்தில் வீடு கட்டி முடிக்கப்பட்ட ஒன்றாகி பிரதிபலிக்கத் தொடங்கியதும் உன் எண்ணத்தில் வீடு கட்டுவோமா என்ற சலனம் கடந்துவிட்ட நிலையில் சர்வ நிச்சயமாக நீ வீடு கட்டிவிடுவாய். அதற்கான சாத்தியக்கூறுகள் தானே அமைவதை நீ உணர முடியும். எல்லாம் மிக சரியாக நீ நினைக்காத வண்ணம் வந்தடைவதையும் அனுபவிப்பாய். ஆனால் உன் எண்ணம் மட்டும் வீடு கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் நீ என்ன செய்ய வேண்டும் என்ற நிலையிலிருந்து மீண்டும் சலனத்திற்கு வந்துவிடாது பார்த்து கொள்வது உன் எண்ணத்தின் தீர்க்கமாக இருக்க வேண்டும். இது ஏதோ ஒரு முட்டாள்தனமான ஒரு அணுகுமுறையாக தெரியும். ஆனால் இதை நித்தமும் நீ செய்துதான் பாரேன். காலையும் இரவு படுக்கும் முன்னரும் தனியாக இந்த எண்ணத்தில் ஒரு சில மணித்துளிகளாவது எண்ணித்தான் பாரேன். இது ஏதோ வீடு என்று மட்டும் இல்லை. உன் ஆசை எதுவானாலும் அதை கடந்த நிலையில் இரையாற்றலை முன்னிறுத்தி நீ உன்னுள் பொருத்தி ஓர் தவமாய் இந்த எண்ணம் வெளிப்பட வேண்டும். சர்வ நிச்சயமாக உன் ஆசை நிறைவேறிவிடும். எண்ணியதை எண்ணியவாறே அருளிக்கொண்டே இருக்கும் இறைவன் என்றும் உன்னோடு இருக்க எண்ணத்தில் தெளிவு இருந்தால் போதும். அனைத்தும் அனைத்துமானவனால் சாத்தியமாகிவிடும். உன்னை இந்த அழகான பூமியில் படைத்த இறைவன் உனக்கு தராமல் வேறு யாருக்கு தரப்போகிறார்? பூஜை புனஸ்காரங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள் இவையாவும் உன் மனதை தூய்மைப்படுத்துவதற்கான வழிமுறைகள் மட்டுமே. இருந்தாலும் உள்மனது பரிசுத்தமானதாக இல்லை என்றால் எவ்வளவுதான் வழிபாடுகள் செய்தாலும் என் பக்தர் என்ற தகுதியை நீ அடைந்து விட முடியாது. பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தான் தைரியம். அதை நீ தொலைத்து விடாதே. எப்பொழுது பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் அது உன்னை கரை சேர்க்கும். சகிப்புத்தன்மை இல்லாத மனிதனின் நிலைமை பரிதாபமானது. பண்டிதராக இருந்தாலும் சரி, நற்குணம் படைத்தவராக இருந்தாலும் சரி, சகிப்புத்தன்மை இல்லாவிட்டால் வாழ்க்கை வீணாகிவிடும் என்பதை அறிந்து கொள். மனித பிறவிகள் தவறு செய்வது இயற்கைதான். மாயையின் விளையாட்டில் தம் பக்தர்கள் தவறு செய்வார்கள் என்பது பகவானுக்கு நன்றாக தெரியும். அதனால் இறைவன் எப்போதும் விழிப்பாய் இருந்து அவர்கள் தவறு செய்வதை தவிர்த்து தடுத்தாட்கொள்ளவே பார்ப்பார். பக்தன் தானே செய்யும் தவறுகளின் காரணமாய் ஆபத்தில் சிக்கிக்கொண்டால் நேரிடையாகவோ மறைமுகமாகவோ இறைவன் பக்தனை காப்பாற்றி விடுவார். நீ எங்கே இருந்தாலும் என்ன செய்தாலும் நான் அதை முழுமையாக அறிவேன் என்பதை தெரிந்து கொள்.